அதுக்கு நான் ஏன் பதில் சொல்லணும்னு தெரியலையே. இல்லை, நீ ஃபஸ்ட்டு நீ ஒரு நிமிஷம், விடாமுயற்சிக்கும் எனக்கு என்ன சம்பந்தம்? இந்த படம் உங்களுக்கு அடுத்த சினிமா கேரியருடைய பிரம்மாஸ்திரமா கொடுத்துருக்காரா? பிரம்மாஸ்திரமாக கொடுத்துருக்காராங்கிறது மார்ச் 7ஆம் தேதி நம்ம ஆடியன்ஸ் அதை சொல்லிடுவாங்க. பட் எனக்கு என்னடான்னா, ஒரு நல்ல டைரக்டரோட ஒரு நல்ல கதையில் நடிச்சிருக்கிற திருப்தி எனக்கு இருக்குது இப்போது. அதாவது நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம என்டர் ஆகும்போது ஒரு நடிகனாக மட்டும்தான் ஆகணுங்கிற ஒரு எண்ணத்தில் உள்ளே வந்தேன். ஜீவா சார் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. பட்டு மற்ற விஷயங்கள், மற்ற எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே இல்லை அந்த டைமில். சில தவறுகள் நடந்தது. பட் அது மாதிரி அதை வந்து நான் நெகட்டிவாக எடுத்துக்கிட்டு டிப்ரெஷனில் போகிற ஆள் நான் கிடையாது. நான் எப்போதுமே நாளைக்கு என்ன அப்படிங்கிற யோசிக்கிற ஒரு ஆள் தான் நான். இப்போது வாரிசுக்கு அப்புறம் நான் கரெக்டாக நல்லபடியாக சூஸ் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கும் போது, இப்போது துரை செந்தில் சார் டைரக்ஷனில் படம் நடிச்சிட்ருக்கேன். விஜயாதிராஜ் டைரக்ஷனில் ஒரு படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. அந்த வகையில் ஒரு புது டைரக்டரை நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸுக்கு அப்புறமும் திருப்பி புதுசாக அப்படிங்கிற போது இருக்கும்போது, எனக்கு அரவிந்த் மேலே இருந்த நம்பிக்கை, கதை மேலே இருந்த நம்பிக்கை என்னை கைவிடாது. கண்டிப்பாக இந்த படம் எனக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுக்கும். அதே நேரத்தில் ஒரு நல்ல படத்தை தேர்ந்தெடுத்து நடிச்சிருக்கேங்கிற பேரும் எனக்கு இந்த படம் நிச்சயமாக கொடுக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. வாரிசு பட டைமில் வந்து உங்கள் ரசிகர்கள் என்ன சொன்னாங்கன்னா, கம்பேக் ஷாம் சொல்லிட்டு ரொம்ப சோஷியல் மீடியா ட்ரெண்ட் பண்ணாங்க. அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து உங்களை வந்து யாரும் வந்து மேக்ஸிமம் பேசலை. வாரிசில் நடிக்கும் போது எல்லாம் உங்களுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஏன் சார் இந்த டிலே, இவ்வளோ டிலே? அதுதான் இப்போது ஃபஸ்ட்டு 12B அப்புறம் 4 படம் இமீடியட்டாக சைன் பண்ணேன். அந்த தவிர இப்போ நான் பண்ணக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கிளியராக இருக்கேன். ஒரு படம் பண்ணாலும் கரெக்டான படம் பண்ணலான்ட்டு. இப்போ நான் வாரிசுக்கு அப்புறம் கோலி சோடான்னு ஒரு வெப் சீரிஸ் விஜய் மில்டன் டைரக்ஷனில் பண்ணியிருக்கேன். அது ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போது அஸ்திரம், நொடிக்கு நொடி, அப்புறம் துரை செந்தில் சாரோட இயக்கத்தில் ஒரு படம். இந்த எல்லா படமும் சிறப்பாக இருக்கும், நல்ல படமாக இருக்கும், நல்ல டைரக்ஷனாக இருக்கும். என்னோட ரோலும் என்னோடய பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா இருக்குங்கிறதுல எனக்கு எந்த நம்பிக்கை, எந்த டவுட்டும் இல்லை. அதே நேரத்தில் தெலுங்குலேயும் நடிக்கிறேன், கன்னடாலையும் நடிக்கிறேன். ஸோ இது வந்து போயிட்டு தான் இருக்குது. 6 கேண்டில் நீங்கள் வந்து உங்கள் உடம்பை வருத்தி ஒரு ஆக்டிங் கொடுத்துருப்பீங்க. இதில் ஏதாவது ஸ்பெஷல் வச்சுருக்கீங்களா இந்த படத்தில்? இதில் அந்த மாதிரியான ஒரு ஸ்கோப்போ இல்லை பெர்ஃபார்மன்ஸ் டிமாண்ட் அப்படி கேட்கல. பட் என்னென்னா, படம் முழுக்க இவங்க சொன்ன மாதிரி ஷாமோட ஷோல்டரில் இந்த படத்தை கேரி பண்ணுற அளவுக்கு அந்த ஸ்க்ரீன் ப்ளே இருந்தது. ஸோ அதில் நான் ரொம்ப கவனமாக இருந்தேன். என்னை நம்பி இந்த படத்தை இவ்வளோ எல்லா சீனும் நான் தான் கேரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணி, நல்ல வேளை எனக்கு ஒரு விஷயம் என்ன அமைஞ்சதுன்னா, இந்த படத்தில் ஒரே டைமில் ஷூட் பண்ணதுனால வேறு எந்த டீவியேஷனோ டிஸ்ட்ராக்ஷனோ வேறு ஒரு ஷூட்டிங் போயிட்டு வந்து இங்கே அட்டன் பண்ணுற மாதிரி இல்லாமல் இந்த படத்தை முழுக்க ஒரே ஷெட்யூலில் முடித்ததுனால பார்த்தவங்க சொன்னது என்ன அப்படின்னா, ஷாம் சார் வந்து கரெக்டாக அந்த புரிஞ்சுக்கிட்டு எடுத்துகிட்டு போயிருக்காரு. எங்கேயுமே தப்பு இல்லாமல், ஒரு ட்ராப் இல்லாமல் அந்த ரோலை கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நீங்கள் தோல்வி இதெல்லாம் வந்து திருஷா இவங்களாம் சொன்னாங்க, அப்புறம் இது பண்ணாங்க. ஆனால் உங்களுக்கு ஹைட்டு, கலரு, அழகு எல்லாமே இருக்குது. இந்த எந்த இடத்துல கோட்டையை விட்டுட்டீங்க? கோட்டையை விட்டுட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ஃப்ரெண்ட்ஸுங்க இருந்தாங்களா? இல்லை அது இல்லை, இல்லை அப்படி கிடையாது. ஆக்சுவலாக வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு டைம் அமையணும், வெற்றியும் அமையணும். இப்போ நான் வந்து சினிமாவுக்கு வரும்போது நான் பெரிய ஒரு ஜேர்னிலாம் நான் க்ராஸ் பண்ணல. ஒரு 3 இயர்ஸாக ட்ரை பண்ணேன், ஒரு பெரிய சந்தர்ப்பம் கிடைச்சது. இப்போவும் வந்து 12B படங்கிறது வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு டெபியூ வெஹிக்கிள் தான் அது. பட் மற்றவங்க நடிகர்கள்லாம் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க பட்டிருக்கிற கஷ்டமும் அவங்க இப்போ கோயிங் த்ரூ ஸ்ட்ரகிளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த கஷ்டத்துக்கு இன்றைக்கி சில பேருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் சிவகார்த்திகேயனை எடுத்துக்கலாம். அவர் சாதாரணமாக வரல. அவர் பல வருஷமாக கஷ்டப்பட்டு டெலிவிஷனில் இருந்து விஜய் டிவியில் ஆங்கர் பண்ணி, அப்புறம் டான்ஸ் ஷோலாம் பண்ணி, அதுக்கப்புறம் ஒரு சந்தர்ப்பம் கிடச்சி, அதுக்கப்புறம் வெற்றி அடைஞ்சு இப்போ ஒரு ரேஞ்சுக்கு போயிருக்காரு. அது ஒரு அனுபவத்தை ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கிட்டார் அவர். எனக்கு வந்து கரெக்டாக டெபியூ ஆனதுக்கப்புறம் ஒரு கைடன்ஸ் இல்லாமல் இருந்ததுக்கு காரணம் எனக்கு பேக்ரவுண்ட் இல்லை. பட் அதை நான் குறையாக சொல்ல முடியாது. எனக்கு அது தெரிஞ்சு தான் நான் சினிமாவுக்கு வந்தேன். எனக்கு என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு நல்ல நடிகனாக ஆகணும், நல்ல ஒரு இடத்துக்கு போய் சேரணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருக்கேன். அதை நான் வந்து அது ஒரு ஜேர்னியாக தான் பார்க்குறேன். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாருக்கும் இருக்கும். இல்லை டவுனாக இருந்து அப்பா இருக்கும், இல்லைன்னா அப்பா இருந்து டவுனாக இருக்கும். என்னோடய ஜேர்னியில்
எப்படி இருந்தாலும் ஐ எம் 1%. நான் ரொம்ப நன்றி சொல்லுவேன் கடவுளுக்கு. ஏன்னா எனக்கு கிடைச்சிருக்க ட்ரீம், என் கையில் கிடைச்சிருக்கிறது வந்து எல்லாருக்கும் கிடைக்காது. பட் இன்ன வரைக்கும் 22 இயர்ஸாக 3 லாங்குவேஜில் நான் நடிச்சுக்கிட்டு இருக்கிறது வந்து ஐ திங்க் இட்ஸ் கிஃப்ட் ஃப்ரம் காட் அண்ட் ஐம் வெரி தேங்க்ஃபுல். இங்கேருந்து நம்ம எடுத்துகிட்டு போகலாம். வேறு சார் நீங்கள் ஷோ பண்ணதில் ஜட்ஜாக நீங்கள் இருந்தீங்க, அது கீழே வந்து கண்டிஷன் இவர் சிவகார்த்திகாரு, இன்னைக்கு சிவகார்த்திகன் அங்கே இருக்காரு, இதை எப்படி பார்க்குறீங்க? சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அந்த ஷோ நடக்கும்போதே நான் சிவகார்த்திகேயன்ட்ட ஒரு தடவை இல்லை 5 தடவை சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி உனக்கு கிஃப்ட் ஆஃப் த கேப், அந்த காமெடி சென்ஸ் எல்லாமே உனக்கு இருக்குது சிவா, கண்டிப்பாக உனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா நீ வேறு மாதிரி டேக் ஆஃப் ஆகிடுவேன். ரெண்டாவது என் வீட்லேயும் சரி எல்லார் வீட்லேயும் சரி நீ வந்து கிட்ஸை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுற, அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கேன். ஸோ இன்றைக்கி அவரோட சக்ஸஸ் வந்து எல்லாருக்கும் சர்ப்ரைஸாக இருக்கலாம். பட் எனக்கு வந்து அது கண்டிப்பாக நடக்கும்னு அப்பயே நான் உணர்ந்து அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். அவரே என்னை இப்போ பார்க்கும் போதெல்லாம் வந்து பார்த்து பேசும்போது சொல்லுவார், சார் அன்றைக்கே சொன்னீங்க சார், இந்த கிஃப்ட் ஆஃப் த கேப்பு மக்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு, அது இப்போது நடந்துகிட்டு இருக்கு சார், தேங்க்யூ சார். அதெல்லாம் வந்து சக்ஸஸ் வந்து இட் இஸ் லைக் ஹவ் யூ டேக் இட். நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்னா, இப்போ நான் வந்து குஷியில் ஒரு ஃப்ரேமில் நடிச்சிருந்தேன் விஜயண்ணாவோட, கட் பண்ணால் நான் அப்போது 2 வருஷத்துக்கு அப்புறம் ஹீரோ ஆகினேன். அதெல்லாம் எனக்கு வந்து ஒரு சந்தோஷமான ஒரு பீரியடாக இருந்தது. இப்போது சிவகார்த்திகேயன் அந்த மாதிரி பண்ணுறாரு. பட் நான் எப்படி பார்க்குறேன்னா, கம்பேரிசன் பண்ணாமல் நீ உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக இருக்கியா, நிம்மதியாக இருக்கியா, நீ பண்ணுறதுல சந்தோஷம் கிடைக்குதா, ஜஸ்டிஃபை பண்ணுறியா, சினிமாவை வந்து நேசிக்கிறியா அப்படிங்கிறத தான் நான் பார்த்துட்ருக்கேன். அந்த வகையில் எனக்கு சினிமா இது வரைக்கும் எனக்கு கொடுத்துருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸ்ட்ரகிள், ஃபைட், பேட்டில் எல்லாருக்கும் இருக்குது. அது மாதிரி நானும் அதை பாசிட்டிவாக எடுத்து போயிட்டுருக்கேன். அவ்வளோதான். இந்த கதை எல்லாருமே பண்ண கதை தான் தமிழ் சினிமாவில் வருது. இப்போ நீங்கள் என்ன ஸ்பெஷலாக இதை காட்ட போகிறீங்க? ஏன்னா டைம் ட்ராவலிங் நிறைய வந்துருச்சு. இது டைம் ட்ராவல் இல்லை, இது டைம் ட்ராவல் கதை கிடையாது. இது கம்ப்ளீட்லி ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் படம் தான். தமிழ் சினிமாவில் எல்லாமே எடுத்த கதையாக தான். நீங்கள் என்ன ஸ்பெஷலாக காட்ட போகிறீங்க? நீங்கள் அப்கமிங்கில் வரீங்கல்ல, புதுசாக காட்டணும்ல, அப்படி காட்டுறதுக்கு என்ன இல்லை, புதுசாக சில எலிமெண்ட் இருக்குது. இந்த சர்ப்ரைஸ் எலிமெண்ட் படத்தில் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் அதை என்னால் இந்த சமயத்தில் ரிவீல் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் படம் பார்த்துட்டு நம்ம பேசணுன்னா நிறைய பேசலாம் சார். ஏன்னா சர்ப்ரைஸ் எலிமெண்ட் கண்டிப்பாக இருக்குது. இது ரெகுலர் கிரைம் த்ரில்லர் பேட்டர்னில் இருக்காது இந்த படம். அதை உடச்சி தான் மிஸ்டர் ஜெகன் வந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு. ஏன்னா எங்களுக்கே அதில் உடன்பாடு இல்லை. ஒரு கொலை நடக்குது, ஒரு ஹீரோ போலீஸு அவர் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு, இல்லை சீரியஸ் ஆஃப் கொலை நடக்குது, அதை கண்டுபிடிக்க ஹீரோ இன்வெஸ்டிகேட் பண்ணுறோம். அந்த பேட்டர்னையும் நாங்கள் பிரேக் பண்ணியிருக்கோம். இதில் அதை பிரேக் பண்ணி தான் நாங்கள் முதல் டிஸ்கஷன்லேயே சொல்லிட்டோம், ரெகுலர் க்ரைம் த்ரில்லர் பண்ணக்கூடாது, அதில் என்ன புதுசு பண்ணலாம் அப்படின்னு பேசி தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த பண்ண விஷயத்தை இங்கே ரிவீல் பண்ண முடியாதா, ஏன்னா ஆடியன்ஸ்க்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது படம் பார்க்கும்போது. அதனால் அதை வந்து நம்ம ஃபீல் பண்ணணும்னு நான் விட்டுறேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நான் அதுக்கு பதில் ரிவீல் பண்ணாதீங்க, ப்ரொடியூசர் ரிவீல் பண்ணுங்க. அவங்க பையனை கதையில் இறக்கிருக்கீங்க, அது ப்ரொடியூசருக்காகவா இல்லை பையனை போட்டே ஆகணும் ப்ரொடியூசருக்காகவா? இல்லை சார் வந்து அது ப்ரொடியூசரே சொன்னார், என் பையன் நடித்தாலும் வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும், போஸ்டரில் வரணும், நான் டான்ஸ் அதெல்லாம் இல்லாமல் ரஞ்சித்தே வந்து சின்னதாக ஸ்டார்ட் பண்ணி நான் போகிறேன்ப்பா சினிமாவை கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் அவர் ஒத்துக்கிட்டாரு. இது வரைக்குமே வந்து அவர் எந்த விஷயத்துலையும் ஃபோர்ஸ் பண்ணல, என் பையன்தான் வரணும், என் பையன்தான் இருக்கணும் அப்படி இல்லை. என்ன ரோல் இருக்கோ அதை பண்ணிட்டோம். படம் முழுக்க இது ஒரு 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 ஹீரோ ஓரியன்ட் ஃபிலிம் தான். அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக உள்ளே போய் கற்றுக்கோ அப்படிங்கிறது மாதிரி அமைச்சிருக்கா தவிர ஃபோர்ஸ்லாம் எதுவுமே பண்ணல. சார் இப்போ நீங்கள் பெரிய ஆக்டராக இருந்திருப்பீங்க, ஃபர்ஸ்ட் ஷோவில் உங்களை வந்து ஆடியன்ஸில் நல்லா கவர் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து எப்படி இருக்கும் சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து என்னன்னா, இப்போ பெரிய பெரிய படங்கள் வரும்போது சின்ன படங்களை நசிக்கிறாங்க. அது இல்லாமல் பெரிய படம் ரிலீஸ் பண்ணும்போது எந்த படத்தையும் வந்து வெளியிட மாட்டாங்க. அது இல்லாமல் வந்து ஆடியன்ஸும் உள்ளே போக மாட்டாங்க. ஸோ இப்போ இந்த காலகட்டத்தில் இப்போ சாரே சொன்னார் நம்ம சின்ன படம் தான் பண்ணுறோன்ட்டு, நீங்களும் அதை ஒத்துக்குனீங்க. ஸோ இப்போ எப்படி ஆடியன்ஸ் சின்ன படம் பெரிய படங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு ரிலீஸுக்கு அப்புறம் தான் சார் முடிவு பண்ணோம். நம்ம சும்மா 100 கோடி எடுத்த படம் பெரிய படமும் கிடையாது, 5 கோடியில் எடுத்த படம் சின்ன படமும் கிடையாது. அது ரிசல்ட் என்ன? இப்போ லப்பர் பந்து பெரிய படமா சின்ன படமா நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அதுதான் மிகப்பெரிய படம். 5 கோடி போட்டு 25 கோடி எடுக்கிறது தான் மிகப்பெரிய ஸ்ட்ரென்த். அதுதான் வந்து பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். துணிவு பற்றி பேசல நான் சொல்ல வர்றது வந்து சின்ன படம் பெரிய படம் வந்து சக்ஸஸ் ரேட் வச்சு தான் போவோம். அதனால கண்டென்ட் ஜெயிச்சிருச்சுன்னா அது பெரிய படம்.
இன்னைக்கு வந்து லப்பர் பந்து வந்து மிகப்பெரிய படம். ஓட்டப்பந்தயம்னா எல்லாம் ஓடணும்ல, ம். ஓட்டப்பந்தயம்னா எல்லாம் ஓடணும்ல. ஆமா. விடாமுயற்சி ஒரு படம் இருந்துச்சு, எந்த படமும் வரவே இல்லையே, ஏன் அது சொல்லுங்க. அது அதுக்கு நான் ஏன் பதில் சொல்லணும்னு தெரியலையே. இல்லை நீ ஃபர்ஸ்ட் நீ ஒரு நிமிஷம், விடாமுயற்சிக்கும் எனக்கு என்ன சம்பந்தம்? இல்லை சார், நீங்க சின்ன படம் இல்ல. எது சின்ன படம் இல்லை? சின்ன படம் லப்பர் பந்து ஒரு சின்ன படம் இல்லை, அது வந்ததுக்கு அப்புறம் வெற்றி பெற்ற. அவர் சொன்னது வந்து பெரிய படம்னு சொல்லும் போது நான் அவர்கிட்ட என்ன கேட்டேன்னா, சின்ன படமும் பெரிய படம் நீ எப்படி வித்தியாசப்படுத்துவேன்னு கேட்டேன். எனக்கு தெரிஞ்சு சக்சஸ் ஆகுறது தான் பெரிய படம். இங்க சின்ன படங்கள் ரசிக்கிறாங்களா இல்லையா? எல்லா படமும் ரேஸ்ல போயிட்டு அதுல வந்து ஜெயிச்சு வருது, ஓகே. அந்த வீக்ல வந்து அந்த படம் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணாங்க, வேற எந்த படத்தையும் வந்து ரிலீஸ் பண்ண விடல அந்த சைடுல. அதுக்காக தான் சோ இது மாதிரி சிச்சுவேஷன் நீங்க மாட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? படங்கள்லாம் அமுக்குறாங்களா இல்லையா, அதான் கேள்வி. நசிக்கிறாங்களா இல்லையா சிறு படங்களுக்கு? அப்படி ஒன்றும் நடக்கல சார். தளபதி படம் வரும்போது அவருக்கு தான் அந்த மாஸ் ஓப்பனிங் இருக்கும், அதே மாதிரி தலை வரும்போது அவருக்கு தான் மாஸ் ஓப்பனிங் இருக்கும். அந்த நேரத்தில் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு தயாரிப்பாளர் வந்து ஒரு 4 கோடிக்கு ஒரு படம் எடுத்ததை போய் அங்கே போய் போட்டு நான் ஈக்குவலாக ஓடுறேன் அப்படின்னு சொன்னார்னா அது தப்பான விஷயம். சார் அடுத்த வாரமே 10 படம் ரிலீஸ் பண்ணாங்க, சின்ன படங்கள் மட்டுமே. அந்த வீக் வந்து அந்த படம் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்காக இது மாதிரி விஷயத்துல வந்து பெரிய பெரிய ப்ரொடியூசர்லாம் வந்து சிறுபட தயாரிப்பாளரை வந்து நசிக்கிறாங்க உடனே. இல்லை சார், நசுக்கிறாங்கங்கிற வார்த்தை தப்பான வார்த்தை. யாரும் நசுக்க முடியாது. உனக்கு அந்த தெம்பு இருக்கணும் ஒரு தயாரிப்பு. இல்லைங்க நான் முடிச்சிடறேன். நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க, பதிலுக்கு அப்புறம் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடியே இன்னொரு கேள்வியை தூக்கி போடுறீங்க. நசுக்க முடியாது யாரும். அந்த தயாரிப்பாளருக்கு அந்த ஸ்ட்ரென்த் இருந்துச்சுன்னா நான் என் படத்தை வெளியில் கொண்டு வருவேன், மக்களுக்கு அதை வந்து பார்க்க நான் வந்து எப்படியாவது உருவாக்குங்கிறது தான் ஸ்ட்ரென்த்து. இது என்னை அமுக்குறான் அவன் என்னை இழுக்கிறான் அப்படின்னு நீ சொல்லிட்டு இருந்தேன்னா நீ ஃபிட்டு கிடையாது இண்டஸ்ட்ரிக்கு. நீ தெளிவாரு. நீ வந்து ஒரு விஷயத்த நம்புற, நான் அதை தயாரிச்சிருக்கேன், நான் நடிச்சிருக்கேன் அப்படின்னா அதை நான் வெளியில் கொண்டு வந்து காட்டுறேங்கிறது தான் நம்மளோட ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும். தவிர இவன் என்னை அமுக்குறான் அவன் பிடிச்சி என்னை இழுக்கிறான் அப்படின்னா நம்ம அதுக்கான நம்ம ஃபிட்டு கிடையாது. ஓட்டப்பந்தயத்தில் நம்ம ஓடுறோம் அப்படின்னா ஃபிட்டாக இருக்கணும். இதுதானே இப்படி தானே இருக்க முடியும். இந்த கேள்விக்கு ஒரு ப்ரொடியூசர் தான் ஒரு ஹீரோ பதில் சொல்லுங்க. நீங்க கேட்டீங்களா, அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல நாங்கள். ஏன்னா அது வந்து ஹீரோ பேட்டர்ன் கிடையாது. அவங்க படம் முடிச்சிட்டாங்க, டேட் அவங்க பண்ண முடியாது. நாங்கள் தான் வந்து அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலையை முடிச்சுட்டு எல்லா பிரச்சனையும் சமாளிச்சுட்டு ஒரு விநியோகஸ்டர் வந்து நிற்கிறப்போ இந்த சிக்கல் ஏற்படும். நான் விடாமுயற்சியோடு வரேன்னு சொல்லுவேன். உங்களுக்கு யாருக்கா தெரியுங்களா? நான் சொல்லுவேன் விடாமுயற்சியோடு நாங்கள் வர தயார். நாங்கள் சின்ன படம் பெரிய படம் நாங்கள் பயப்படல, அவர் கூட நாங்கள்